கேரட் அல்வா இந்த மாதிரி ஈஸியாக அதே டைம் நல்ல டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்போ இந்த கேரட் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டு 300 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா வெந்துடும். இதை நம்ம கரண்டியால் இந்த மாதிரி மசித்தாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். நீங்கள் வேணும்னா மேஷரில் கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம அன்ஸ்வீட்டன் கோவா தான் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கிலோ கேரட்டுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கிலோ கேரட்டுக்குனால ஒரு 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். அதில் நமக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி, பாதாம், அப்புறம் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆனதும் நம்ம வேக வச்சுருக்க இந்த கேரட் கலவையை சேர்த்துட்டு நல்லா நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடும். இது வாயில் போட்டாலே நல்லா கரைகிற மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.